குருவே சரணம். அஸ்வினி நட்சத்திரம் பற்றிய அரிய தகவல்கள் அடங்கிய பதிவு. 27 நட்சத்திர மண்டலங்களில் முதன்மையானதாக விளங்கிடுவது அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தை பற்றிய புராண தகவல்கள் என்ன என்பதை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் அஸ்வினிகள் அல்லது அஸ்வினி குமாரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்களுடைய பெயர் நாசத்யா மற்றும் தஸ்ரா. நாசத்யா என்றால் சத்தியமானவர் என்றும், தஸ்ரா என்றால் ஒளி வீசக்கூடிய தன்மை உடையவர் என்றும் பொருள். பாண்டவர்களில் மாத்திரையின் மகன்களான நகுல சகாதேவர்கள் இவர்களது அம்சம் என்று கூறுகின்றார்கள். இவர்கள் சூரிய பகவானுக்கும் சரண்யு தேவிக்கும் குமாரர்களாக ஜனித்தவர்கள். இரட்டையர்கள், குதிரை முகம் உடையவர்கள். குதிரை வடிவெடுத்து கடும் தவத்தில் ஆழ்ந்திருந்த தேவியை சூரியன் பிரியமுடன் நோக்கியதன் விளைவாக அக்குதிரையின் 2 நாசிகளில் இருந்தும் 2 குமாரர்கள் உதித்தனர். அவர்களும் குதிரை முகத்துடன் அதியுன்னத தவசக்தியுடனும் விளங்கினர். அஸ்வம் என்றால் குதிரை அல்லவா? எனவே இவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சூரிய புத்திரர்களான இவர்கள் தேவருலகினருக்கு மருத்துவர்கள். ஆகாச மார்க்கமாகவும் மலை வனாந்திரங்களிலும் சதா திரிபவர்கள். எவருக்கேனும் ஆபத்து நேருங்கால் இவர்களை மனமாற பிரார்த்தனை செய்திட விரைந்து வந்து உதவிடும் குணம் கொண்டவர்கள். இவர்களை வேண்டிய பின் மருந்துகளை உபயோகித்தால் மருத்துவம் பூரணமாக பலனை கொடுக்கும் என்பது தொன்நம்பிக்கை. அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சின்னம் இந்த இரட்டையரான குதிரைத்தலை உடைய மருத்துருக்களே. இந்நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் கேது. கேதுவிற்குரிய அதிதெய்வம் விநாயகர். அஸ்வினியின் 4 பாதங்களும் மேஷராசிக்குள் அமைகின்றன. மேஷராசிக்கு அதிபதியோ செவ்வாய். அவருக்குரிய அதிதேவதை சுப்பிரமணியர். எனவே இயற்கையாகவே ஞானகாரகனான கேது மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களின் ஆதிக்கத்தில் இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டுப்படுகின்றனர். எனவே விநாயகர், சுப்பிரமணியர் ஆகிய 2 தெய்வங்களின் வழிபாடும் அவசியம். அதாவது செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அமைகின்ற தினங்கள் அல்லது சதுர்த்தியுடன் கிருத்திகை அமைகின்ற தினங்கள், இது போன்றவை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபாட்டிற்கு உகந்த தினங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குதிரை முகமுடைய சின்னங்களை உபயோகித்தல் நலம் தரும். அஸ்வ பூஜையில் பங்கேற்பது அல்லது குதிரைகளுக்கு புல் அளித்து பராமரிப்பது, கொள்ளு தானம் அளிப்பது, ஆலயங்களுக்கு குதிரை வாகனங்களை செய்தோ அல்லது பழுது நீக்கியோ அளிப்பது போன்ற காரியங்கள் இவர்களுக்கு அளவற்ற பலன்களை அள்ளி தந்திடும். குதிரை முகமுடைய ஹயக்ரீவரை வணங்கிட நற்பலன்கள் மிகும். அஸ்வினிகளின் குருவான தன்வந்திரி பகவானை வணங்குதல் அற்புதமான பலன்களை அள்ளி தந்திடும் எளிய வழியாகும். சிவகுமாரரான ஐயனார் புறவிவாகனர். அவரை வணங்கி வர வாழ்வில் ஏற்றங்கள் மிகுதியாகும். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறருக்கு மருத்துவ விஷயங்களில் உதவி செய்வது என்பது எப்பொழுதும் வழக்கமாக கடைபிடித்தல் அவர்களுக்குரிய அஸ்வினி தேவர்களின் நல்லாசிகளை ஈர்த்து தந்திடும். நோய்வசப்பட்டவர்களுக்கு மருந்துகள் வாங்கி தருவது, மருத்துவமனைகளுக்கு வந்து இயன்ற உதவிகளை செய்வது அல்லது நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு அழைத்து போக உதவி செய்வது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு புண்ணிய பலன்களை கூடுதலாக்கி தந்திடும். நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் எட்டி. ஸ்ட்ரைக்னோஸ் நக்ஸ்வாமிகா என்ற பெயருடைய நச்சுத்தன்மையுடைய இந்த எட்டி நமது பாரம்பரிய மருத்துவத்துறையில் சிறந்த விஷமுறிவு மருந்து. கரையான் கூட அரிக்க இயலாத மரம் இது. சிவபெருமான் கண்டத்தில் தங்கிய ஆழகால நஞ்சு சிதறிய இடங்களிலெல்லாம் முளைத்தவை இந்த எட்டி மரங்கள் என்பது தொன்நம்பிக்கை. எட்டிக்குச்சி காளியின் சாநித்தியம் நிரம்ப பெற்றது. இது இருக்கும் இடத்தில் துர்சக்திகள் அணுகுவதில்லை என்பது நம்பிக்கை. எட்டிமர வனத்தில் அஸ்வினி தேவர்கள் தவம் செய்து தேவருலகில் மருத்துவ பதவி அடைந்ததாக புராண வரலாறு. இந்த விருட்சத்தினை தலவிருட்சமாக கொண்ட ஆலயங்களில் வழிபட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் வாழ்வியல் மிகவும் சிறந்திடும். உதாரணமாக கொல்லிமலை அரப்பளீஸ்வரர், எட்டயபுரம் எட்டீஸ்வரர் முதலான ஆலய தரிசனங்கள் இவர்களது வாழ்வில் ஏற்றத்தினை தந்திடும். எந்தெந்த ஆலயங்களை வணங்கலாம்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய கோயிலாக திருவாரூர் அருகே உள்ள திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறவி பிணிகளை தீர்த்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் தெய்வ பலத்தினை கூட்டிடும் தலம் இது. மேலும் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள மருங்கப்பள்ளம் ஔஷதபுரீஸ்வரர் ஆலயம் மிக முக்கியமானது. இது அஸ்வினி தேவர்கள் சிவபூஜை செய்து வழிபட்ட தலம். இங்கு நடைபெறும் அஸ்வபூஜை மிக சிறப்புடையது.
அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிதேவதையான சரஸ்வதி மற்றும் அவ்வம்மையின் குருவான ஹயக்ரீவர் உறையும் ஆலயங்களில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை அள்ளி தந்திடும். ஆதி திருக்கடவூர் ஆலய தீர்த்த கிணற்றில் மார்க்கண்டேய மகரிஷி சிவ அபிஷேகத்திற்காக பிஞ்சிலங்கொடியுடன் கங்கை நீர் பிரவாகமானது அஸ்வினி தினத்தில்தான். அன்றைய தினத்தில் இவ்வாலயத்தை வணங்கிடுவது அற்புதமான பலன்களை அள்ளித் தருவதுடன் ஆயுள் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர் சமாதி கோயில்களை வணங்கலாம் என பார்ப்போம். மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவாவடுதுறை அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சிறப்புடையது. திருமந்திரம் அருளி செய்த திருமூலரின் திருநட்சத்திரம் ஐப்பசி மாதத்தே அஸ்வினி. மாதந்தோறும் அஸ்வினி நட்சத்திர தினத்தில் அவரின் ஜீவசமாதி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகின்றது. திருமூலர் தமது குருவான நந்தி தேவருடன் அஞ்சலி ஹஸ்த பாவனையில் உட்பிரகார திருவிழா காண்பது இத்தலத்திற்கே உரிய விசேஷம். அதுபோல திருவாவடுதுறை திருமடத்தில் குரு முதல்வரான ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகளுக்கு உரிய நட்சத்திரமும் அஸ்வினிதான். அதனாலேயே திருமடத்தின் நிகழ்வுகள் யாவும் அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டே நிகழ்த்தப்படுவது மரபு. அஸ்வினி நட்சத்திரத்தன்று இவ்விரு சந்நிதிகளையும் வலம் செய்து வணங்கி வருபவர்கள் நற்பலன்கள் அடைவது இன்றளவும் கண்கூடு. குருவே சரணம்.